கற்றதும் பெற்றதும் குறித்து பேசுவதற்காக we request our guest of honor செல்வி அபூர்வா மேம் IAS அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஆதிரா மற்றும் ரோஷினி குணாந்தி ஆகிய அனைவருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த ஃபிலிம் காம்படிஷன் நான் முதல்ல வந்து ஆதிரா கூப்பிட்டப்ப சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லியும் கேட்டேன் நான். ஆனால் வந்து இங்கே வந்து இந்த ஃபிலிம் பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய தாட்ஸ். நான் ஒரு சின்ன ஒரு நாள் என் வீட்டில் ஒரு இரும்பு ஸ்டாண்ட் இருந்தது, ஒரு கிரானைட் ஸ்டாண்ட். அது நான் வீடு கட்டும்போது வாங்கினது, அது அங்கே இருந்தது. ஸோ அதை வந்து நான் என்ன நினச்சேன்னா இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கணும்னு நினச்சேன். அதுக்காக நான் ஃபோன் பண்ணி எனக்கு 2 ஆள் அனுப்புங்கப்பா, இதை வந்து தூக்கி வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சொன்னப்போ எனக்கு செங்கல்பட்டுலேருந்து ஒரு 3 லேபர் அனுப்பினாங்க. அவங்க வந்து அதை தூக்கினாங்க, ஒரு 4 பேர் தூக்கிட்டு அதை காலில் போட்டு அவனுக்கு அடிபட்டு அப்புறமா அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டேன். அடுத்த நாள் எனக்கு 2 பெங்காலி லேபர்ஸ் வந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள கேட்டேன், தம்பி இதை எடுத்து அங்கே வைக்க முடியுமா? நானுங்க அப்படியே வந்தானுங்க, அதை அப்படியே அலக்க தூக்கி அங்கே வச்சுட்டு போயிட்டானுங்க. கெட் மீ திங்கிங். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வந்த 4 பேருக்கு தேர் ஆல்கஹாலிக், டோட்டல் மசில் லாஸ், ஒரு வேலையும் பெருசாக பண்ண முடியும். ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே ஒழிய அவங்களால நிஜமாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நம்மக்கிட்ட நம்ம ஹெல்த் மினிஸ்டரும் இருக்கார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களா, எனக்கு ஒரு பெரிய கவலை தர விஷயம் என்னென்னா நம்மளோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாகிட்டுருக்கு. we are literally becoming half the population. அதுக்கப்புறம் பார்த்திங்களா நம்மளுக்கு வேலை பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. இருக்கிற ஆளையும் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஹெல்த் கண்டிஷன்லலாம் நம்ம இருந்தால் தான் நம்ம சொசைட்டிக்கு, இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நம்மளால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இல்லாட்டி அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம எவ்வளோ தூரம் ரியலைஸ் பண்ணுறோன்னு தெரியல. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க போகிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர், அவங்கள வச்சு பண்ணணும். 2வது இப்போல்லாம் பார்த்திங்களா நிறைய மருத்துவத்துலலாம் நம்ம அவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு லாஞ்சிவிட்டி இருக்குது. எல்லாருமே ஓரளவுக்கு அதிக நாட்கள் அடுத்தவங்கள விட நம்ம இப்போ கொஞ்சம் அதிகமாக வாழுறோம். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் நம்ம அடுத்தவங்கள தொல்லை தராமல் நம்மளோட வேலைகளை நம்மளே பார்த்துட்டு இருக்கிற எக்கானமிக்கு ஏதோ கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே இருக்கணும். அப்படி இந்த ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மது பழக்கம் வந்து நமக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் ஆல் தட் குட். நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்கும் போய் நம்ம சொல்லலாம். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தாமாக முன் வந்து எந்த அளவுக்கு குடிக்கணும், எவ்வளோ பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு பயன்படுவர்களாக இருக்கிறோங்கிறத பார்த்துக்கணுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோட ஆதிரா இந்த பணியை தொடக்கி இருக்கிறார்கள். இட் இஸ் ரியலி அமேசிங். இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தேன். தட் சைல்ட் ஆல்சோ ஷி ஆக்டட் வெரி வெல். எல்லாருமே ரொம்ப நல்ல ப்ரொஃபஷ்னலாக இன்வால்வ் ஆகி இந்த காஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் த பீப்புள் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ். அந்த மூவி பண்ணின உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய அப்ரிசியேஷனை தெரிவித்துக்கொண்டு, மேலும் ஆதிராவுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. ஸோ ஷீ இஸ் ஃபாலோயிங் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ரியலி கமிட்டட் டு த காஸ். திட்ஸ் அ லார்ஜர் காஸ். இப்போ நம்ம பார்க்குறது மதுவினா வேணான்னு நினைக்கிறோம், ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து நம்மளோட சமுதாயத்தையே ஒரு நாளைக்கு அழிச்சிடும். நான் நிறைய நாள் சொல்வேன், இன்னும் கொஞ்ச நாள் போனீங்களா நம்ம ஊரில் நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும், சண்டை வரும். பிகாஸ் we are going to be a minority in our own land. இன்னொன்று கேட்டிங்களா, மினிஸ்டர் சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆல் ஆஃப் யூ ஷுட் ஹேவ் 3 children அட்வைஸ் பண்ணுவேன் நான். ஓகே, அதே மாதிரி நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணும்போது சொல்லுவேன், ஹையர் ஆர்டர் பர்த்தை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. பிகாஸ் வி நீட் பாப்புலேஷன், வி நீட் பீப்புள் டு ஹெல்ப். இப்போ இருக்கிற கொஞ்சம் பேரும் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட் காலர் ஜாப்னு போயிட்டு அதையும் முழுசாக பண்ணுறதில்ல. ஸோ வி ஆர் சம்மர் அஸ் அ சொசைட்டி வி ஆர் ஸ்டாக்னேட்டிங். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் நம்மளை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட்மா. தேங்க்யூ ஆல்.